எபிசோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகலட்சுமி, சுனில் அண்ட் விவேகா. இவங்கள மாதிரி உங்க பேரும் நம்ம கிராமத்து காதல்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. அதுல கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. உங்க பேரும் நாளைக்கு எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். Thank you friends. இசை 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 எங்கடி இருக்க? யார் அது காலையில கத்திட்டு கிடக்குறது? ஏ விவேகா, நீயா? எதுக்கு பிள்ளை கத்திட்டு இருக்க காலையில? நான் இசைய பார்க்க வந்தேன். இசைய கூப்பிடுங்க. ஏன், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. இல்ல இல்ல, நான் இசைய தான் பார்க்க வந்தேன். இசை இசை. ஏ விவேகா, அவ கொல்லப்புறத்துல வேலையா இருக்கா, என்னன்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன். சொல்றதுக்கு இல்ல, அவள்கிட்ட ஒன்னு கொடுக்கணும். கொடுக்கணுமா? என்னன்னு சொல்லு, என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன். இல்ல இல்ல, நான் அவகிட்டே கொடுத்துக்கிறேன். நண்டு சுண்டுக்கலாம் கொடுக்கு முளைச்சிருச்சு பாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுதுங்களான்னு. சரி இரு, கூப்பிடுறேன். ஏ இசை. ஏ விவேகா, நீயாடி? சொல்லுடி, வாடி. உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் இசை. உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்னடி, நீயே சொல்லுடி. கண்டுபிடி, யோசி. உனக்கு பிடிச்சது தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்னத்த கொண்டு வந்திருக்காளோ? ஒன்னும் புரியலையே. தெரியலடி விவேகா, சொல்லுடி. என்னடி? இதோ இதா. ஹை, ஜவ்வு மிட்டாய். ஜவ்வு மிட்டாயா? அதுக்குதான் இவ்வளவு பில்டப் காட்டினாளுங்களா? ஆமாண்டி இசை, ஜவ்வு மிட்டாய். நானும் எங்க அம்மாவும் கடைக்கு போனோமா, அப்ப ஜவ்வு மிட்டாய் பார்த்தேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன்டி. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் டி விவேகா. ஸ்கூலுக்கு போலையா 2 நாளா? ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டே ரொம்ப நாளா ஆன மாதிரி இருந்துச்சு. நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் டி. தெரியும்டி, உனக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நாள் நான் ஜவ்வு மிட்டாய் வாங்கிட்டு என்ன சீனை போடுதுங்க. நீ சாப்பிட்டியாடி? இந்தாடி, ஒன்னு எடுத்துக்கடி. நான் வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன்டி. நான் போய் சாப்பிடுறேன். சரி, நான் வரட்டுமா? சரிடி விவேகா, போயிட்டு வா. பாய். ஏ விவேகா, எனக்கெல்லாம் ஜவ்வு மிட்டாய் இல்லையா? அது குழந்தைங்க சாப்பிடுறது. நான் வரட்டுமா ஆண்டி? அத்தை, உங்களுக்கு இது தேவையா? சரிடி இசை, எனக்கு ஒரு ஜவ்வு மிட்டாய் குடுறி, நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி. அத்தை, இப்பதானே என் ஃப்ரெண்டு விவேகா சொல்லிட்டு போனா, இது குழந்தைங்க சாப்பிடுறது, உங்கள மாதிரி பெரியவங்க சாப்பிடுறதுலாம் இல்ல. அப்படியே வேணும்னாலும் உங்க வீட்டுக்காரு எங்க மாமா கிட்ட கேளுங்க, வாங்கி தருவாரு. ஏண்டி இசை, ஒன்னே ஒன்னு கேட்டா இப்படி பேசுற? அதெல்லாம் தர முடியாது. இது என் ஃப்ரெண்டு எனக்காக வாங்கிட்டு வந்தது. போங்க. ஜவு மிட்டாய் திங்கிற வயசை பாரு. எல்லாம் என் நேரம். ஒரு ஜவு மிட்டாய்க்கு என்னென்ன பேச்சு பேசுறாளுங்க. எல்லாம் என் புருஷனை சொல்லணும். அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படிதான் அசிக்கப்படணும். என்ன மொட்டச்சி ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா? ஏய், என்னாச்சுடி பொன்வண்டே? அட போயா, உனக்கு என்ன? ஜாலியா ஊரை சுத்திட்டு வர. இங்க உன் அக்கா மாவ ஒரு ஜவு மிட்டாய்க்கு என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமா? ஏண்டி பொன்வண்டே, என்னடி ஆச்சு? உன் அக்கா மாவ இசை அவ ஃப்ரெண்டு விவேகா 4 ஜவு மிட்டாய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாயா. ஒன்னே ஒன்று குடுறி, சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொன்னதுக்கு உன் புருஷன்ட்ட போய் கேளு. ஏன்ட்ட ஏன் கேக்குறேன்னு என்ன சொல்றாயா? அப்படியா சொன்னாடி? ஆமா ஆமா ஆமா, உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு ஜவு மிட்டாய் சாப்பிடுறது கூட வக்கெடுத்து போய் கிடக்குறேன். போ. ஜவு மிட்டாய் தானடி, வாங்கி தரேன். ஒரு வாரம் கழிச்சு வாங்கி தரேன். ஜவு மிட்டாய் திங்கிறதுக்கு ஒரு வாரம் காத்து கிடக்கணுமா? யோ யோ ஓ, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண பாரு, என்னைக்கு தான் அடிச்சுக்கணுமோ. போயா. இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி சொல்லிப்பிட்டு போறா? வேணும்னா வாங்கடி, இல்லாட்டி எனக்கு 4 நாள் மிச்சம். ஐயோ, இது படகு இல்லம் தானே? ஏய், இது பேர் போட் ஹவுஸ். ஜோதி, அவ தமிழ்ல சொல்றா, நீ இங்கிலீஷ்ல சொல்ற, அவ்வளவுதான். ஆமா தமிழ் செல்வி, இங்க படகுலாம் இருக்கும். இதுக்கு பேர் போட் ஹவுஸ். அப்பா, எம்புட்டு படகு இருக்குடா பாண்டி. ஆமா, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சோறு போட்டு சாப்பிட. சும்மா இரு ஜோதி. தமிழ் செல்வி, இங்க நம்ம இந்த படகுல போறோம். இப்ப என்னது, படகுல போறோமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. நான் போனதே இல்லையே. அப்ப நீ இருக்கியா? நாங்க போயிட்டு வரோம். கரெக்ட்மா, அவ இருக்கட்டும், நம்ம போயிட்டு வருவோம். வாங்க மாமா, போவோம். தமிழ் செல்வி, பயப்படாத, நம்மளே தான் ஓட்ட போறோம். அதனால வேகமாலாம் போகாது. தண்ணியும் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. நீ வா, போலாம். இல்ல, எனக்கு போய் பழக்கம் இல்ல. பரவாயில்ல தமிழ் செல்வி, வா பழகிக்கோ. அதனால என்ன? ஆமா ஆமா, நீ மட்டும் என்ன தனியா அனுப்பியா? போலாம் வாங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி இதை எல்லாரும் போட்டுக்கோங்க. இது என்னது? இது எதுக்கு போட்டுக்கணும்? தமிழ் செல்வி, இது பேர் ஜாக்கெட். என்னது, ஜாக்கெட்டா? இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறா. அது ஜாக்கெட் இல்லடி, ஜாக்கெட். தமிழ் செல்வி, இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஒருவேளை யாராவது தவறி தண்ணியில விழுந்துட்டாங்கன்னா மிதப்பாங்க, அடியில போக மாட்டாங்க. அதுக்குதான் இது, பாதுகாப்புக்காக. ஓ அப்படியா? சரி சரி. மாமா, இவளுக்கு விளக்கம் கொடுத்தே நமக்கு நேரம் போகுது. சீக்கிரம் எல்லாம் போடுங்க, போலாம். கூட்டம் வந்துற போகுது. காலையில இருந்து டீயே குடிக்கலடி ஜோதி. ஒரு டீயை குடிச்சிட்டு போவண்டி. எம்மா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வாட்டி டீன்னு சொன்ன இந்த லேக்ல தள்ளி விட்டு போயிருவேன், பாத்துக்கோ. அத்தை, ஃபர்ஸ்ட் போட்டிங் போவோம். இந்த லேக்கை சுத்தி நிறைய கடை இருக்கு. டீ, பிரெட் ஆம்லெட், பஜ்ஜி எல்லாமே இருக்கு. போயிட்டு வந்துட்டு சாப்பிடுவோம், சரியா? ஓ, இதுதான் கொடைக்கானல் லேக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க கொடைக்கானல் லேக்குக்கு போனேன்னு. இது பேர் தானா?
ஆமா தமிழ்செல்வி, இதான் கொடைக்கானல் லேக். இதுதான் மெயின் பிளேஸ். இங்கதான் போட்டிங்லாம் இருக்கும். சரி சரி, எல்லாரும் இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க, போட்டிங்ல போலாம். சரி பாண்டி, குடு குடு எல்லாத்துக்கும். அம்மா சரியான நேரமா, அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுலாமா? என்னடி சொல்ற? ஆமா, அவ வேற ரொம்ப பயப்படுறா, அதனால தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவோம். என்னமோ ஆகட்டும், இதான் சரியான நேரம். சரி சரி பாப்போம், அவ பக்கத்துல நம்ம போய் உட்காரலாம். வா வா. அத்தை, ஜோதி சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. சரி சரி, அங்க போய் பேசிக்கலாமா? இந்த வரேன்மா. வாமா வாமா. டேய் தருணே, தருணே, காலையில இருந்து எங்க போனா அந்த பையன்? தருணே, ஏன் நாகலட்சுமி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க பேரனாலாம் அத்தை. உரமோர் இல்ல, சரி லதாக்கா வீட்டுல போய் உரமோர் வாங்கிட்டு வச்சலான்னு பார்த்தா ஆளையே காணோம். ஏன் நாகலட்சுமி, அவன் காலையிலே பள்ளியோட லீவுனால பைய தூக்கிட்டு அவன் நண்பன் வீட்டுக்கு போயிட்டான். உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அத்தை அந்த பையன். கேட்டதுக்கு அம்மாட்ட சொல்லிட்டேன்னு தானே சொன்னான். வரட்டும் அவன். இப்ப என்ன வேணும் உனக்கு? உரமோர் இல்ல, உரம் ஊத்தணும். அதான் லதாக்கா வீட்டுல எப்போதும் மோர் இருக்கும், அதான் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன் அத்தை. அம்பிட்டுதானே, என்கிட்ட பாத்திரத்தை கூட நான் வாங்கிட்டு வரேன். வேணாம் வேணாம் அத்தை, சேரும் சகதியுமா இருக்கு, மழை பெஞ்சு எங்கேயாவது வழுக்கி கிழக்கி விழுந்துட்டீங்கன்னா அம்பிட்டு தான். எனக்கு என்ன கண்ணா தெரியல, குட்ரி நாகலட்சுமி, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேணாம் வேணாம், அப்புறம் உங்க புள்ள வந்தா என்னதான் திட்டுவாரு, எதுக்கு அம்மாவை கிணுப்புனேன்னு. நான்லாம் பாட்டு வாங்க முடியாது அத்தை. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கடையில வாங்கிக்கிறேன், பக்கத்துல அண்ணாச்சி கடையில. சரி சரி, என்னமோ பண்ணு. எனக்கு சூடா ஒரு கப்பு டீ போட்டு வாடி, ஒரே தலைவலியா இருக்கு. சரி சரி இருங்க வாரேன். ஆம்பளை பிள்ளை பெத்தா உதவுன்னு பார்த்தா அது பாரு ஒரு உதவியும் செய்ய மாட்டுது, என்னத்த சொல்றது. சக்கரை தூக்கலா போடுடி. போடுறேன் போடுறேன். மருமகளே நாகலட்சுமி, சூடா போட்டு எடுத்துட்டு வாடி, ஆத்திராத. சரி சரி அத்தை, எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி நாட்டாம பண்றதுக்கு ஒரு மவனை பெத்து வைக்கணும், அப்பதான் நாளைக்கு வர மருமக நமக்கு டீ போட்டு கொண்டு வருவா, நம்ம ஜம்முன்னு உட்காந்து டீ குடிக்கலாம். என்ன டிவியில ஒன்னும் தெரிய மாட்டுது, கண்ணாடி போட்டும் தெரிய மாட்டுது. ஏன் நாகலட்சுமி, டிவியில என்ன சவுண்டும் கேட்க மாட்டுது, ஒன்னும் தெரிய மாட்டுது. கண்ணாடி கிண்ணாடி கெட்டு போச்சான்னு தெரியலடி. அத்தை கண்ணு கிலாம் கெட்டு போல, கரண்ட் இல்ல வீட்டுல. கரண்ட் இல்லையா? ஆகுனா அந்த கரண்ட்டை வேற பிடிங்கி வச்சிடறாங்க. மழை கொஞ்சம் பெஞ்சுதான் போதும், இவங்க ஆஃப் பண்ணி விடுறாங்க. சரி சீக்கிரம் கொண்டா, டீ என்னாவது குடிப்போம். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு பாண்டி தண்ணி. ஆமாமா, நல்லா இருக்குல்ல தண்ணி, அது இல்லாம குளிருது. ஆமா ஆமா, இந்த படகுக்கு ஏறணும்னா இன்னும் குளிருது. இப்ப மட்டும் ஒரு டீ இருந்தா எம்மா. சரி சரி, போட்டிங் போனதுக்கு அப்புறம் டீ குடிச்சுக்கலாம். என்னடா பாண்டி இதுக்கு இப்படி கூட்டம் நிக்குது? ஆமாமா, இங்க போட்டிங் தானே ஃபேமஸ். அதுக்கு பாருங்க லைன் நிக்கிறத. குழந்தைங்க வரதே போட்டிங்காக தானே. கொடைக்கானல் வந்தா ஃபர்ஸ்ட் லேக்குக்கு தான் எல்லாரும் வருவாங்க. இதை சுத்தி கடை தான் இருக்கு. எல்லாரும் ஷாப்பிங் பண்ணணும்னா இங்கதாம்மா பண்ணுவாங்க. ஓ, இது பேர் தான் லேக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க கொடைக்கானல் லேக்ல இருக்கேன்னு. நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கு. ஏன் பாண்டி இங்க தண்ணி ரொம்ப ஆழமா இருக்குமாப்பா? ஆமாமா, ஓரளவு இருக்கும். அதுக்கு தானே ஜாக்கெட் போட்டிருக்கோம். ஜாக்கெட் போட்டு தான் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பார்த்து உட்காருங்க எல்லாரும். அம்மா, தண்ணி ஆழமா இருக்குமாமா, இதான் நல்ல வாய்ப்பு. ஒழுங்கா அவளை தள்ளி விட்டுரு. ஜோதி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. பாண்டி வேற பக்கத்துல இருக்கா, மதனி வேற பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. நீ அவளை தள்ளி விடு, இல்ல ஒன்னையும் சேர்த்து தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க. நான் உன்னை பெத்த தாயிடி. தாயோ பேயோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு முக்கியம் பாண்டி மாமா. அவர் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒழுங்கா நான் சொல்றதை செய். அடி பாவி, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்ததுக்கு இப்பெல்லாம் பேசுறா. என்ன பண்ணி தொலையுது, செஞ்சுதானே ஆகணும். தமிழ்செல்வி, கொஞ்சம் நவுந்து உட்காருப்பா. உட்காந்துட்டேன், நல்லா உட்காருங்க. ஏமா, அவளை தள்ளி விடுன்னு சொன்னா நவுந்து உட்காருப்பா கீழ்ந்து உட்காருப்பான்னு சொல்றேன். தள்ளி விடுமா. இருடி, பொறுமையா தானடி செய்ய முடியும். என்ன லட்சுமி அமைதியா வர? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மதனி, இயற்கை அப்படியே ரசிச்சுட்டு வரேன். நல்லா இருக்குல்ல? பாருங்க நல்லா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மரம் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நம்ம அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வருவோமா? அட போடா, அழுத்தவே முடியல. ஏண்டா இந்த போட்டை நம்ம தான் அழுத்துற மாதிரி இருக்கு. ஆமாமா, இது நம்ம பிரைவேட்டா எடுத்துக்கிறோம், நம்மளே அழுத்தி போயிட்டு வரலாம். அவங்க வரதும் இருக்கு, ஆனா ஒரு ரவுண்டோட கூட்டிட்டு வந்துருவாங்க. இதுனா பொறுமையா இருந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஆமா மாமா, இதான் கரெக்ட். நம்ம பொறுமையா போயிட்டு வரலாம். அம்மா, நம்ம வேலையை கவனிப்போம். கவனி. சரி, இருடி. அம்மா, சூப்பர். ஐயோ தமிழ்செல்வி விழுந்துட்டா பாண்டி. தமிழ்செல்வி பாத்தீங்க? தமிழ்செல்வி எப்படி விழுந்த? என்னத்த எப்படி விழுந்தா? தெரியல பாண்டி. ஐயோ, தெரியாம விழுந்துட்டா. வா தமிழ்செல்வி, வா. நான் இறங்கி போய் காப்பாத்துறேன் அவளை. நீ எப்படிப்பா போவ? உனக்கே உடம்பு சரியில்லைப்பா, வேணாப்பா. ஆமா மாமா, அவளே வந்துருவா. இல்ல
போய் ஆளை கூட்டிட்டு வர வரைக்கும் அவ தண்ணியில எப்படி இருப்பா? நான் போறேன். வேணா பாண்டி சொன்னா கேளு, நீ இறங்காத. உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. தமிழ்ல வாமா. என்னம்மா வாமா கீமாங்கற? அவ அப்படியே போட்டு விடு. சும்மா ஆக்டிங் விடு விடு. வா தமிழே வா. பாண்டி தமிழ் நீச்சல் அடிச்சு வரப்பா வா வா தமிழ் வா. ஐயா அம்மா கையை பிடி, தமிழ் வந்துட்டா, கையை பிடி. தமிழ் செல்வி, உனக்கு நீச்சல்லாம் தெரியுமா? ஆமாப்பா, உனக்கு நீச்சல் தெரியுமா தமிழ் செல்வி? எனக்கு தெரியும். சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்துட்டாரு குளத்துல. சூப்பர் தமிழ் செல்வி, இதெல்லாம் கத்து வச்சுக்கணும். பொம்பளை பிள்ளைங்க முக்கியமா கத்து வச்சுக்கணும். கிராமத்துல நீச்சல் தெரியாம யாராவது இருப்பாங்களா? சூப்பரா வந்துட்ட. பார்த்து உட்காரு தமிழ் செல்வி. என்னம்மா நம்ம பிளான் இதுவும் போச்சு. என்ன பண்ணி தரது வீடு? ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்த பிளான போடுவோம். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு டேய் சுனிலே எப்படா வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேம்மா. நீ எங்கம்மா போன? நான் ரேஷன் கடைக்கு வரைக்கும் போனேன்டா. சரி சரி, பசிக்குது, ஏதாவது கொண்டு வா. ஆமா பசிக்குது கொண்டு வாம்ப, அதுக்குள்ள ஓடிடுவேன். ஆமாமா பாண்டி என்ன ஆச்சு? பேசுனியா? உன் ஃப்ரெண்டுக்காக ஓடுன, எப்படி இருக்காங்களா? நல்லா இருக்கானாம்மா, எந்த பிரச்சனையும் இல்லையா. ஃபோன் நாட் ரிச்சிபிளா இருந்துச்சு, அவனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லையா. கீழே போக்குவரத்து தான் கொஞ்சம் இதா இருக்கான், மலையிலேருந்து பாறை விழுந்துருச்சான். மற்றபடி அவனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்டா சுனிலே, அதான் நானும் சொன்னேன், நீ கேட்காம ஓடுன. ஃப்ரெண்டுனால இப்படி ஓடுற வாய்த்த காய போட்டு. என்னடா சுனிலே? அம்மா நாங்களாம் பசங்கம்மா, ஃப்ரெண்டுக்கா உயிரே கொடுப்போம். அது இல்லாமல் அவன் ரொம்ப நல்ல பையன்மா. பாண்டியை பற்றி உனக்கு தான் தெரியும்ல, பணக்காரங்கிறத காட்டிக்காம நம்ம கிட்டலாம் எவ்வளோ சகஜமாக பழங்குவான். எனக்குலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். பாவம், அவன் போதாத காலம் இப்போ அடிபட்டு எல்லாத்தையும் மறந்து இருக்கான். சரி இப்ப என்ன ஞாபகம் வந்துச்சா இல்லையாடா? இல்லம்மா, சரியா வரல. ஒவ்வொன்றும் சொல்லி இவங்க அம்மா அப்பான்னு சொல்லி அப்படிதான் பேசிட்டு இருக்காம்மா. அவனுக்கு எப்போ ஞாபகம் வருமோ, அது வேற மனசு கஷ்டமா இருக்கு. நானே எப்படி திரும்ப பழகுறேன், என்கிட்ட அப்படி உயிரா பழகுவாம்மா சுனிலுன்னு. ஆனா இப்ப அவ்வளவா பேசுறதே இல்லை. சரி சரி விடு, அவன் நல்ல பையன் சொல்ற, நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி இரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். எங்க பேர் இடதா சுனிலே? சரிம்மா, நீ போய் கொண்டு வாம்மா. யாரா ஃபோன் பண்றது இந்த நேரத்துல? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஹலோ சுரேஷே, சொல்லுடா. சுனில் தாண்டா பேசுறேன். என்ன புது நம்பரா இருக்கு? ஐயோ எங்கடா, எப்ப? அப்படியா? ஐயோ அங்கே இருந்தா வரேன். அம்மா அம்மா அம்மா. என்னடா சுனிலே? என் ஃப்ரெண்டு சுரேஷுக்கு ஏதோ அடிபட்டுருச்சா, ரோட்ல கிடக்குறானா. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். நான் வரேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேய் சுனில் நில்டா. அட பாவி, அடுத்து எவன்டா ஃபோன் பண்ணது? இந்த பயலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு எண்டே கிடையாது போல. போ. தமிழ்ச்செல்வி, நீ டீ குடிக்க போலையா? இல்ல எனக்கு வேணாம். பாவம் ஜோதி, எங்க அத்தை டீ குடிச்சே ஒரு வழி ஆகுறாங்க. ஜோதி வாங்கி கொடுக்க போயிருக்கா. ஆமா உங்களுக்கு குளிருது இல்ல, அதான் டீ குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. சரி, இந்த ஊர் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கே, பச்சை பசேர்னு ஒரே கூலிங்கா நல்லா இருக்கு. அது உங்க கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? அப்ப இங்கே இருந்துறியா? என்னதான் இருந்தாலும் சுத்தி பாக்குறதுக்கு ஒரு 2-3 நாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போனாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா அது உண்மைதான். இருந்தாலும் எங்க ஆத்தா நினைப்பும் எங்க ஐயன் நினைப்பும் வந்துகிட்டே இருக்கு. எப்படா அவங்கள போய் பாப்போன்னு இருக்கு. இந்த ஊர் பிடிச்சிருக்குதான், இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா எந்த ஊரும்? கரெக்டா தான் சொன்னேன். அங்க பாருங்களே, அவங்க குதிரை மேல எவ்வளவு தைரியமா போறாங்கன்னு. ஆமா தமிழ்ச்செல்வி, அதுக்கு பேர் தான் ஹார்ஸ் ரைடு. குதிரை வேகமா ஓடி விழுந்துராதா? ஐயோ, அதெல்லாம் ட்ரைனிங் குதிரை, கரெக்டா ஓடும். கூட அவங்களும் இருப்பாங்க, அதனால எந்த பயமும் இல்ல. நீ போறியா? ஐயோ வேணாம் எனக்கு பயமா இருக்கு. ஆனா அழகா இருக்கு பாக்க. அதெல்லாம் பயப்படாத, நான் இருக்கேன்ல. அண்ணா இங்க கொண்டாங்க குதிரைய. வேணாம் எனக்கு பயமா இருக்கு. வா, வந்து ஏறி உட்காரு. ஐயோ வேணாங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் போனது இல்ல. ஒண்ணும் பண்ணாத தமிழ்ச்செல்வி, வா. இல்ல நான் போலப்பா. வேணாம். சரி வா, நானும் உன் கூட வரேன். நீங்களும் வரீங்களா? வேணாங்க. அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல, பாரு அவங்களாம் தைரியமா போறாங்க. வா நம்ம போவோம், ஒண்ணும் பண்ணாது. வா வந்து உட்காரு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, உட்காந்துட்டியா? இப்ப போகும் பாரு. பாத்தியா, மெதுவா தானே போகுது. ஆமா நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்ல. எம்மா அங்க பாருமா. என்னடி? அடியாத்தி, என்னடி இதுங்க ரெண்டு குதிரை மேல போதுங்க? என்னம்மா இது? பாண்டி மாமா அவ கூட குதிரை மேல ஹார்ஸ் ரைடு போயிட்டு இருக்காரு. ஐயோ, அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. இதுங்க ரெண்டு இப்படி ஜோடி போட்டு போதுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாம் ஒண்ணாலதான். டீயை வாங்கி கொடு நான் உன் கூட வந்துட்டேன். மாமா அவ கூட போயிட்டாரு. பாத்தியா? சீப்பே, பாண்டி எப்படி அவ கூட போனா? ஆமா, உனக்கு இதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஏ தமிழ்ச்செல்வி, என் பொறுமை
மறந்ததுக்கு அப்புறமும் உன் நினைப்போட அவர் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. இருடி உனக்கு வச்சுக்கிறேன். ஏய் ஜோதி, பொறுமையா இருடி, பொறுமையா இருடி. நீ வாய மூடு, எல்லாம் உன்னாலதான். டீ டீ டீன்னு என் உயிரை எடுத்துட்டேல. தமிழ் செல்வி, உனக்கு வச்சுக்கிறேன்டி வேட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா? சரி, அப்போ கிராமத்து காதல்ல படகுல போகும்போது பாண்டியோட குடும்பம் எத்தனை ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்ணாங்க? திரும்பி சொல்றேன், படகுல போகும்போது பாண்டியோட குடும்பம் எத்தனை ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்ணாங்க? கரெக்டான பதில சொல்லுங்க. உங்களோட பேரும் அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.